ஏசப்பா சுவாமி, என்னுடைய முதல் ஊழியத்தை நான் தொடங்கி இருக்கிறேன் சுவாமி. இப்போதான் எங்கள் வீட்டு பக்கத்தில் எனக்கு அக்கா ரொம்பவே பழக்கம், ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தாங்க. திடீரென்று உடல் சோர்வடைந்து விட்டாங்க, உடல் இழைச்சு போச்சு, கைகள் வராமல் போச்சு. சுவாமி ஏசப்பா தெய்வமே, நீங்கள் இந்த வீட்டில் இறங்கி வாங்க. அந்த அக்கா தனியாக இருக்காங்க சுவாமி, அந்த அக்காவுக்கு ஒரு ஆறுதலாக இருங்க. போக்குவரத்தில் கூட இருங்க, செய்யக்கூடிய சாப்பாட்டில் இருங்க, பாத்ரூம் போகும்போது இருங்க, கடைக்கு போகும்போது கூட இருங்க. ஏசப்பா சுவாமி தெய்வமே, ஏசு சுவாமி இந்த வீட்டில் இறங்கி வாங்க. இந்த அக்கா கூடயே இருங்க. இந்த அக்கா ஒரு மாசத்துல 30 நாள்ல இந்த அக்கா சரியாகணும், சரியாகி பழைய மாதிரி வரணும். அதையும் இதே மாதிரி நான் செல்லில் எடுத்து என்னோட பிறகு அனுப்புவேன். உங்களுக்கு நீங்கள் கொடுத்த எண்ணெயே நான் அந்த அக்கா கொடுக்கிறேன் சுவாமி. கைவிட வேண்டாம். இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென். சொல்லுங்க. எண்ணெய் எடுத்து பூசுறா. ஒரு மாசத்துல ஆண்டவரே, உமது பாதத்தில் ஒப்பு கொடுக்கிற தகப்பனே இயேசுவே, எங்களுக்காக ரத்தம் சிந்தினீரே, அந்த ரத்தத்தை அப்பா இந்த மகள் மீது பூசுகிறேன் டாடி. தகப்பனே, உமது கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் விரும்பு ரத்தம் சிந்தப்படுவதாக. ஆண்டவரே, யாரா இருந்தாலும் சரி அப்பா, ஆண்டவரே உமது நாமத்தை கொண்டு எங்க நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறாயோ அங்கே நான் அங்க நடுவில் இருப்பேன், அங்க வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லினீரப்பா. கர்த்தாவே, உமது பாதத்துல இந்த மகளை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, உமது கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். எல்லா கண்ணீர் கவலையிலையும் தேவனாகிய கர்த்தர் இவர்களை தூக்கி எடுப்பேராக அப்பா. உமது பாதத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உங்க ரத்தத்தை பூசுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் விழுங்குது. உடம்பு தலைப்பகுதியில் இருக்கிற எல்லா பாரத்தையும் நீக்கி போடுங்க. இயேசு நாமத்தில்